ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ காப்பீடு அட்டைன்னு சொல்லுவாங்க. இது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் 2 அரசாங்கமே பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 5,00,000 வரைக்கும் மருத்துவ காப்பீடு அட்டை கொடுக்குறாங்க. இந்த 2மே பார்க்க போகிறோம். இந்த 2த்துல எது நல்லதாக இருக்கும், நம்ம எதை எடுத்தால் நல்லதாக இருக்கும், இல்லை 2 அட்டையுமே எடுத்து வச்சுக்கலாமா என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. மத்திய அரசாங்கம் வழங்கும் ஆயுஷ்மான் பாரத் அட்டையும் தமிழக அரசாங்கம் வழங்கும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு அட்டையும் 2க்குமே ரூ. 5,00,000 கொடுக்குறாங்க. இந்த அட்டையை எப்படி நம்ம பயன்படுத்தணும், எந்தெந்த மருத்துவமனையிலலாம் பயன்படுத்த முடியும் என்பதை முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயுஷ்மான் பாரத் அட்டை மற்றும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு அட்டை, இந்த 2 அட்டைகளுக்கும் உள்ள உண்மையான வித்தியாசம் என்ன, எந்த அட்டை உங்களுக்கு சரி, 5,00,000 வரை பணம் செலுத்தாமல் சிகிச்சை எப்படி பெறலாம் என்பது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. முதலில் ஆயுஷ்மான் பாரத் அட்டை பற்றி பார்க்க போகிறோம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் ஒரு குடும்பத்திற்கு வருடத்திற்கு 5,00,000 வரை கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. எந்த ஒரு பணமும் செலுத்த தேவையில்ல. 5,00,000 வரைக்கும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த அட்டை பெயர என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியா முழுவதும் அரசு மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகள் சிகிச்சை பெறலாம். இந்த தனியார் மருத்துவமனைகள் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க, மாநில அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பார்க்கணுன்றத பின்னாடி பார்க்கலாம். முக்கியமாக முன்னோடி இந்த நோய்களுக்கு அட்டை எடுத்து நாளிலிருந்தே கவர் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அட்டை நீங்கள் இப்போ சிகிச்சை பெறணும்னு நினைக்கிறாக்கா, மருத்துவ காப்பீட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறதுனா உங்களுக்கு நோய் எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆயுஷ்மான் பாரத் அட்டையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் இந்த அட்டையை எடுத்து அந்த சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டை என்றால் என்ன பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு நடத்தும் திட்டம். இதில் ஒரு குடும்பத்திற்கு 5,00,000 வரை காப்பீடு இருக்கும். தமிழ்நாட்டுக்குள் இருக்கும் அரசு மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளுக்கு இது செல்லுபடியாகும் சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு வருமான வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்டு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,20,000 சொல்லியிருக்காங்க. மத்திய அரசாங்கத்தில் அது மாதிரி ஒரு வருமான வரி இது இல்லை. நீங்கள் 2 அட்டையில் எந்த அட்டை வேணாலும் வச்சுக்கலாம். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியும். சிம்பிளாக சொன்னால், ஆயுஷ்மான் பாரத் இந்தியா முழுவதும் முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீடு அட்டை தமிழ்நாட்டு மட்டுமே சொல்லுவாங்க. ஆயுஷ்மான் பாரத்தில் வயது வரம்பு இல்லை. ஆனால் முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு அட்டைக்கு 18 முதல் 75 வயது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத்தில் முன்னோய்களுக்கு உடன் கவர் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு ஆல்ரெடி ஒரு நோய் இருக்குது, கேன்சர் இருக்குது, இல்லை வேறு எதனா நோய் இருக்குன்னா நான் இப்போ போய் இந்த ஆயுஷ்மான் பாரத் அட்டை எடுத்து நான் மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சில நோய்களுக்கு காத்திருப்பு காலம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டைக்கு. இந்த 2 திட்டங்களில் இதய நோய், கேன்சர், கிட்னி டயாலிசிஸ், மூளை அறுவை சிகிச்சை, விபத்து சிகிச்சை, மூட்டி மற்றும் அறுவை சிகிச்சை போன்ற பெரிய சிகிச்சைகளுக்கு கவர் ஆகும் சொல்லி கொடுத்துருக்காங்க 2 திட்டத்துக்குமே. ஆனால் சாதாரண காய்ச்சல், ஓபிடி சிகிச்சை, மாத்திரை மற்றும் இதுக்கெல்லாம் கவர் ஆகாதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு நோய்க்கு ஒரே அட்டை மட்டுமே பயன்படுத்த முடியும். நீங்கள் ஒரு நோய்க்கு ஒரு அட்டை தான் பயன்படுத்த முடியும். 2 அட்டையுமே பயன்படுத்த முடியாது. அட்டை இல்லாத நிலையில் கூட அரசு மருத்துவமனையில் போனால் அங்கேயே பதிவு செய்து அட்டை வழங்கப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நீங்கள் எந்த ஒரு அட்டையும் வச்சில்ல, ஏதோ ஒரு ஆக்சிடென்டல் ஏதோ ஒரு பிரச்சனைனா உடனே அரசு மருத்துவமனைக்கு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு லெட்டர் பேடில் ஒரு டீட்டெயில் எழுதி கொடுப்பாங்க. நீங்கள் அதை எடுத்து போய் உடனடியாக பதிவு செய்து அந்த அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இந்தியா முழுவதும் வேண்டுமானால் ஆயுஷ்மான் தரத்து சொல்லி கொடுத்துருக்காங்க. தகுதி இருந்தால் 2 அட்டையும் வைத்து கொள்ளலாம். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா, இது தகுதி இருந்ததுன்னா நீங்கள் 2 அட்டையுமே வச்சுக்கலாம். இதில் ஆண்டு வருமானம் தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு அட்டைக்கு 1,20,000 சொல்லியிருக்காங்க. அந்த அட்டையும் வைத்துக்கொள்ளலாம், ஆயுஷ்மான் பாரத் அட்டையும் வைத்துக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்படி பயனுள்ள அரசு திட்ட வீடியோக்களை நம்ம சேனலில் பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள். நான் கண்டிப்பாக அதை பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.